வெல்கம் டு ட்வின் பீன்ஸ் கஃபே. இன்றைக்கி வந்து நம்ம ப்ளூ டீ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளூ கலர் பூ இருக்குல்ல, அந்த பூ இதுதான் ப்ளூ. இது நல்லா பறித்து காய வச்சு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். பச்சையாக போடலாம், பச்சையாக போட்டோம்னா அது வேஸ்ட்டு. எப்படி சொல்கிறது, அதோட பிசுன்னு ஒரு மாதிரி ஆயிரும். காய வச்சு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம இது பண்ணுனா தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சுகர் இல்லாமல் குடித்தோம்னா டீயில், இந்த ப்ளூ டீயில் வந்துட்டு அவ்வளோ நன்மைகள் இருக்குது. வாங்க ப்ளூ டீ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். சிம்பிள் மெத்தட் தான். சுடுதண்ணியில் பூவை போட்டு கொதிக்க வச்சு சர்க்கரையை போட்டு குடித்தா ப்ளூ டீ தான். வாங்க அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளுக்கு எத்தனை டீ வேணுமோ அத்தனை டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க. நம்ம கடையில் கஃபேயில் வந்துட்டு இந்த டம்ளரில் தான் ப்ளூ டீ கொடுத்துட்ருக்கோம். அதனால் நான் இந்த கப்பில் ஒரு டீ அளவுக்கு இந்த ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கிங்க, ஏன்னா நம்ம கொதிக்க வைக்கிறப்ப அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டிடும். அப்போ நம்ம ஒரு டம்ளர் ஊற்றினா ஒரு டம்ளருக்கு கம்மியாக தான் வரும். நீங்கள் ஒரு 1.25 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா அப்போ அந்த ஒரு டம்ளர் கரெக்டாக வந்துடும். ஏன்னா அந்த பூ வந்து கலர் மாறணும் இல்லை, அதனால சுண்டிடும். பூ வந்துட்டு 2 பூ இல்லாட்டி 3 பூ போடுங்க. கலர் நல்லா வேணும் அப்படின்னா 3 பூ 4 பூ போட்டிங்கன்னா கலர் நல்லா வரும். பூ போட்டாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுருவோம். நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் சுகர் வேணும்னா சுகர் போட்டுக்குங்க. நாட்டு சர்க்கரை போட்டிங்கன்னா அந்த கலர் தெரியாது. இதே ஒயிட் சுகர் போட்டு இந்த கண்ணாடி கிளாஸில் ஊற்றுறப்ப அந்த கலரு பயங்கரமாக தெரியும். மக்கள் விரும்புகிறது உடம்புக்கு நல்லதில்லை, கலருக்கு தான். எப்படி கலர் வருது பார்த்தீங்களா? பூவு சல்லடையெல்லாம் வச்சு இருக்கக்கூடாது. பூவை வந்துட்டு, ஏன்னா பூவோடு போட்டிங்கன்னா தான் அந்த கலர் வந்து பூவிலேருந்து இறங்கிட்டே இருக்கும். எப்படி இருக்குது? அப்பா சுட்டு வச்சிருச்சு. எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குல்ல? சர்க்கரை போடாமல் இருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வேணும்னா நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம். எனக்கு இப்போ சர்க்கரை வேண்டாம், அதனால் நான் சர்க்கரை போடல. சர்க்கரை போடாமல் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்வின் பீன்ஸ் கஃபே. நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.